அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜிகே ரிவிஷனுக்கு தென்னிந்திய வரலாறு மற்றும் தமிழ் இலக்கிய வரலாறு சார்ந்த முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கேள்விகளை பார்த்துடலாம். களப்பிரர்களை அழித்து பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? களப்பிரர்களை அழித்து பல்லவ அரசை உருவாக்கியவர் ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பாருங்க, சிம்ம விஷ்ணு என்பது சரி. முதலாம் மகேந்திரவர்மனுடன் பொருந்தாத ஒன்றை தேர்க. குணபாரன், மத்தவிலாசன், சித்திரகார புலி, வாதாபி கொண்டான். இதுல முதலாம் மகேந்திரவர்மனுடன் பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா வாதாபி கொண்டான் என்பது பொருந்தாத பெயராகும். கூற்றுகளை ஆராய்க. மகேந்திரவர்மனை சைவத்திலிருந்து சமணத்திற்கு அப்பர் மாற்றினார். நாயன்மார்களில் ஒருவரான சிறுதொண்டர் மகேந்திரவர்மனின் படைத்தளபதியாக இருந்தார். கூன் பாண்டியனை சைவத்திலிருந்து சமணத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர். இதுல எது சரி அப்படிங்கிறது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 மற்றும் 3வது கூற்று சரியான ஒன்று. மகேந்திரவர்மனை சைவத்திலிருந்து சமணத்திற்கு அப்பர் மாற்றினார் என்பது தவறான கூற்றாகும். இல்ல மாத்தி சொல்றேன். அதாவது 1, 3 கூற்று சரி. அதாவது ஆப்ஷன் சி தான், 1, 3. நாயன்மார்களில் ஒருவரான சிறுதொண்டர் மகேந்திரவர்மனின் படைத்தளபதியாக இருந்தார் என்பதுதான் தவறான ஒன்று. சாரி, இதுல ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. வெண்ணி போர்க்கள போருடன் தொடர்புடைய மன்னன் யார்? வெண்ணி போர்க்கள வெற்றி, இது நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம். கரிகாலன் என்பது வெண்ணி போர்க்கள போருடன் தொடர்புடையவர் மன்னர் கரிகாலன் என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. தவறான இணையை தேர்ந்தெடு. மாங்குளம் கல்வெட்டு யாரை பற்றி பேசுகிறது? நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சி, முது குடுமி பெருவெழுதி, புகழூர் கல்வெட்டு 3 தலைமுறை பாண்டியரை பற்றியது அப்படின்னு வராது. இது உங்களுக்கே தெரியும், சேரர்கள். அப்போ தவறான இணை பார்த்தீங்கன்னா புகழூர் கல்வெட்டு 3 தலைமுறை பாண்டியரை பற்றியது என்பது தவறு. 18 8 சேரரசுகளின் குறிப்பை பற்றி பேசுகிறது. இதுல ஆப்ஷன் சி தவறான இணை. சாத்து அப்படின்னா என்ன? இதை நம்ம தமிழில் பார்த்துருப்போம், வணிக சாத்து. இதற்கு சரியான இடம் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்வோர் தான் சாத்து என்ற சொல்லால் அழைக்கப்பட்டனர். சேந்தன், கூற்றன் ஆகிய 2 மன்னர்களும் எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள்? சேந்தன், கூற்றன் இந்த 2 மன்னர்களும் பார்த்தீங்கன்னா களப்பிரர்கள் வம்சத்தை சேர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். கூற்றுகளை ஆராய்க. நந்திவர்ம பல்லவனின் காசக்குடி செப்பேடுகள் அபராதங்களை பற்றி குறிப்பிடுகிறது. மேல்நிலை நீதிமன்றங்களின் விதிக்கப்படும் அபராதங்கள் அதிகர்ண தண்டமாகும். இதுல பாத்தீங்கன்னா 1 சரி, 2 தவறான கூற்று. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த 1 பொறுத்துக. மத்தவிலாச பிரகாசனம் நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம் யாருன்னு. கீர்த்தர் ஜீன்யா, காவியதர்சா, தெலுங்குல மகாபாரதம். ஆன்சர் பார்த்துடலாங்க. மத்தவிலாச பிரகாசனம் மகேந்திரவர்மன், கீர்த்த ஜீன்யா பாரவி, காவியதர்சா தண்டி, தெலுங்குல மகாபாரதம் நன்னையா என்பது ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. எல்லோர குகைகள் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல பாருங்க, அது 1983ஆம் ஆண்டாகும். பல்லவர் கால படைகள் பற்றிய கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்க. இக்காலத்தில் தேர்ப்படைகள் அதிக அளவில் பயன்பாட்டில் இருந்தது என்பது தவறு. பல்லவர்களிடம் கப்பல் படை, காலாட்படை, குதிரைப்படைகளும் இருந்தன. சோழர்களின் கப்பற்படையை விட வலிமை குறைந்து காணப்பட்டது. பல்லவர்கள் நாகப்பட்டினம் மற்றும் மாமல்லபுரத்தில் கப்பல் தளங்களை கற்றினர். இதுல தேர்ப்படைகள் அதிக அளவில் பயன்பாட்டில் இருந்தது என்பது தவறான ஒன்று. அயல் நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நானாதேசி என அயல்நாட்டு வணிகர்கள் அழைக்கப்பட்டனர். சரியாக பொருந்தியுள்ள இணை என்ன? பராந்தக சோழன் சோழ பேரரசின் எல்லை விரிவாக்கம். அடுத்தது முதலாம் ராஜேந்திரன் மாலத்தீவு கைப்பற்றுதல். முதலாம் ராஜராஜன் துங்கபத்திரை ஆறு வரை எல்லை விரிவாக்கம். இதுல சரியாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் ஏ, 1வது இணை மட்டும் ஆகும். முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியதற்கான காரணத்தை கண்டறி. அதில் எதற்காக கட்டினாரு நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம். வட இந்தியாவில் கிடைத்த வெற்றியின் நினைவாக என்பது சரியான விடையாகும். அடுத்தது பாருங்க, முடிகொண்ட சோழன் என புகழப்பட்ட சோழ மன்னர் யார்? முடிகொண்ட சோழன் என புகழப்பட்ட சோழ மன்னர் ஆப்ஷன்ல முதலாம் ராஜேந்திரன் என்பது சரியான விடை. முதலாம் ராஜராஜனின் காலத்தில் மாமல்லபுரத்தை நிர்வகித்த குழுவின் பெயர் என்ன பெயர்?
அந்த மாமல்லபுரத்தை நிர்வகித்துக்கு ஒரு குழு இருந்தது. அந்த குழுவின் பெயர் பார்த்தீங்கன்னா மாநகரம் என்பது சரியான விடையாகும். சோழர்களின் காலத்தில் வழங்கப்பட்ட அரையன் என்ற பட்டத்தின் பொருள் என்ன? அரையன் யாருக்கு அந்த பட்டத்தை வழங்கினார்னு பாருங்க. வழி நடத்துவோருக்கு. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. சரியான தகவல்களை தேர்க. புறவரி திணைக்களம் என்பது நில வருவாய் நிர்வாகத்திற்கான தனித்துறை ஆகும். அரசரும் உள்ளூர் தலைவர்களும் ஒப்படி என்ற வரியை வசூலித்தனர். இதற்கு 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று என்பது சரியான விடை. குடிமை வரி என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன்ல பாருங்க. குடிமை வரி அப்படிங்கிறது நிலத்தை குத்தகை பெற்று வேளாண்மை செய்தவர்கள் செலுத்திய வரிதான் குடிமை வரி என்பதாகும். ஜலமய ஜெயஸ்தம்பம் என ராஜேந்திர சோழனால் குறிப்பிடப்பட்ட கட்டுமானத்தை புகழ்ந்த வெளிநாட்டு பயணி யார்? ஜலமய ஜெயஸ்தம்பம்னு ராஜேந்திர சோழன் வந்து அந்த கட்டுமானத்தை குறிப்பிடுவாரு. அதை புகழ்ந்த வெளிநாட்டு பயணி அல்பெருனி என்பது சரியான விடை. சரியாக பொருந்தியுள்ள இணை எது? ஆப்ஷன் அப்படி பாருங்க. இதுல வைரமேக தடாகம் பல்லவர்கள் என்பது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. வாய்க்கால்னா நீரை கொண்டு வருது, வடிகால்னா நீரை வெளியேற்றுவதுங்கிறது மாறி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒன்று பொருந்தாத ஒன்றை தேர்க. உதய சேரலாதன், கோச்செங்கனான், இளஞ்சேட் சென்னி, பெரு நற்கிள்ளி. இதுல பார்த்தோம்னே சொல்லிடுவோம். உதயன் சேரலாதன் என்பது பொருந்தாத ஒன்றாகும். கூற்றுகளை ஆராய்க. கொற்கையின் தலைவன் என போற்றப்படும் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் ஆவார். பாண்டியர்களின் நாணயங்களில் யானையும் மீனும் இடம்பெற்றிருந்தன. பாண்டியர்களின் சின்னத்தில் 2 மீன்கள் இடம்பெற்றிருக்கும். இதுல 3 கூற்றுகளுமே சரி என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. சேரர்கள் என்ன? அதாவது உங்களுக்கு பாண்டியர்கள், வேளிர், இதெல்லாம் வேளிர்னா குறுநில மன்னர்கள்னு பார்த்தோம். சேரர்கள் வானவன், அடுத்தது பாண்டியர்கள் மாறன், சோழர்கள் வளவன், வேளிர் வந்து அதியமான். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. பின்வருவனவற்றுள் மென்புலம் என அழைக்கப்பட்ட பகுதி எது? மென்புலம் என அழைக்கப்பட்ட பகுதி மருதம் என்பது சரியான விடை. இந்தியாவின் முதல் பேரங்காடி என பிளினி குறிப்பிட்ட இடம் எந்த இடம்? இந்தியாவினோட முதல் பேரங்காடி என பிளினி குறிப்பிட்ட இடம் முசிறி துறைமுகம். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. தவறான கூற்றை தேர்க. தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகப்படுத்தியவர் பாண்டியன் நெடுஞ்செழியன். பாண்டியர் ஆட்சிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் பல்லவர்கள் ஆவர். இதுல பாத்தீங்கன்னா தவறானது பாத்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே தவறான ஒன்றாகும். பண்டை கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகளை ஏறு வரிசையில் எழுதுக. நிர்வாக பிரிவுகள் எப்படி இருந்தது? ஆன்சர் கரெக்ட் தான். மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. பின்வரும் தகவல்களை படித்து சரியான ஒன்றை தேர்க. சங்க காலத்தில் பாடல் பாடுவோர் இருளர் என அழைக்கப்பட்டனர். தவறு. சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது என்பது தவறு. புகார் என்பது நகரங்களை குறிக்கும் பொதுவான சொல் என்பது தவறு. சங்க காலத்தில் நிலவரியானது இறை என அழைக்கப்பட்டது. இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. பொறுத்துக. ஏழிசை வல்லான்னு போற்றப்பட்டவர் சிவபாத சேகரன், சுங்கம் தவிர்த்த சோழன், கடாரம் கொண்டான். இது அப்படி பாருங்க. ஏழிசை வல்லான் என்று போற்றப்பட்டவர் கரிகாலன். அடுத்தவர் பார்த்தீங்கன்னா சிவபாத சேகரன் முதலாம் ராஜராஜன், சுங்கம் தவிர்த்த சோழன் குலோத்துங்க சோழன், கடாரம் கொண்டான் முதலாம் ராஜேந்திரன் கடாரம் கொண்டான் என்று போற்றப்பட்டார். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. முதலாம் வரகுணன் என குறிக்கப்பெற்ற பாண்டிய மன்னர் யார்? முதலாம் வரகுணன். சில ஆப்ஷன்ல பாருங்க. ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் தான் முதலாம் வரகுணன் என குறிக்கப்பட்ட பாண்டிய மன்னன் ஆவார். எப்பகுதியை செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி என வெனிஸ் நாட்டு பயணி குறிப்பிட்டார்? அது எந்த அரசு? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த அரசுன்னா பாண்டிய அரசு என்பது சரியான விடை. அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் புகுந்த பாண்டிய மன்னர் யார்? இதுல அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் புகுந்த பாண்டிய மன்னன் சுந்தர பாண்டியன் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. பாண்டியர்களின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் எனப்பட்டது. மானூரில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது. இதுல 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. எண்ணாயிரத்தில் வேத கல்லூரியை நிறுவிய அரசன் யார்? எண்ணாயிரத்துல வேத கல்லூரியை நிறுவிய அரசன் ஆன்சர் முதலாம் ராஜேந்திரன் என்பது சரியான விடை.
பின்வரும் தகவல்களில் தவறான ஒன்றை தேர்க பிற்கால சோழர்கள் பற்றி. இதுல அப்படி பாருங்க, அவர்கள் ஒரு உள்ளாட்சி துறை தன்னாட்சி அமைப்புகளை கொண்டிருந்தனர், வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர், புதிய கோவில்களை நிர்மாணிக்காமல் கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டினர் என்பது தவறான ஒன்று. 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்ததன் மூலம் சோழ வம்ச ஆட்சி முடிவுக்கு வந்தது. அப்போ உங்களுக்கு புதிய கோவில்களை நிர்மாணிக்காமல் கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டினர் என்பது தவறான ஒன்று. யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? ஆப்ஷன்ல பாருங்க, அது யாருடைய ஆட்சி காலம்னா 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில். சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் யார்? சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் விக்கிரம சோழன் என்பது சரியான. இல்ல 1ஆம் குலோத்துங்கன் தான். சாரி, சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் 1ஆம் குலோத்துங்கன் என்பது சரியான விடை. பிற்கால சோழர் காலத்தில் இறையலி என்பது எதனுடன் தொடர்புடையது? இறையலி அப்படின்னா எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா, வரியில்லாத நிலம் இறையலி என அழைக்கப்பட்டது. பல்லவர் கால கட்டடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு என்ன? கடைசி கேள்வி. பல்லவர் கால கட்டடக்கலையின் இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு வைகுந்த பெருமாள் கோவில். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. ஆற்றுப்படை என்னும் புறவகை இலக்கியங்களில் ஆறு என்பதற்கு வழி என்று பொருளாகும். கூற்று 2 பாருங்க. 10 பாட்டில் அமைந்த முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடி ஆகிய 4ம் அகநூல்களாகும். கூற்று 3 பாருங்க. 8 தொகையில் 5 நூல்கள் அகம் சார்ந்தவையாகும். இதில் உள்ள மொத்த பாடல்கள் 2381 மற்றும் பாடிய புலவர்கள் 473 பேர் ஆவர். இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, இதுல அனைத்து கூற்றுகளுமே சரியான கூற்றாகும். 3 கூற்றுகளுமே சரி. பொறுத்துக. மலைபடுகடாம் யாரை பற்றி பாடியது? மதுரை காஞ்சி, பொருணராற்றுப்படை, நெடுநல்வாடை, சிறுவானாற்று படை. அப்படியே ஆப்ஷன்ல பாட்டே வாங்க. மலைபடுகடாம் நன்னனை பற்றியது. அடுத்தது மதுரை காஞ்சி தலையாலிங்கானம் நெடுஞ்செழியனை பற்றியது. அடுத்தது பொருணராற்றுப்படை கரிகாலன், நெடுநல்வாடை ஆரியபடை நெடுஞ்செழியன், சிறுபானாற்றுப்படை நல்லிய கோடன். இதெல்லாம் பாட்டுடை தலைவர்கள்ல ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. சரியான இணைகளை காண்க. இதுல ஒற்றைப்படை எண்ணில் முடிவன பாலைத்திணை, 4, 14 என முடிவன முல்லைத்திணை, அதே மாதிரி 2, 8 என முடிவது குறிஞ்சி திணை, 6, 16 என முடிவன நெய்தல் திணை. இதுல பாத்தீங்கன்னா இந்த 4மே சரியான இணையாகும். நம்ம 2, 4, 6, 8 ஒன்றை மேலே வச்சுங்க. இது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், அடுத்தது பாலை வரும். இதை வச்சாவே அந்த அகநானூரில் அந்த திணைகளின் எண்ணிக்கையின்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இதில் ஆப்ஷன் டி வந்து அனைத்து இணைகளும் சரியான ஒன்றாகும். கரிகாலனின் துறைமுக நகரான புகார் நகரின் வணிகம், ஏற்றுமதி, இறக்குமதி பற்றி விரிவாக பேசப்படும் நூல் எந்த நூல்? கரிகாலனின் துறைமுக நகரான புகார் நகரின் வணிகம், ஏற்றுமதி, இறக்குமதி பற்றி விரிவாக பேசப்படும் நூல். ஆன்சர் கரெக்டு தான், பட்டினப்பாலை என்பது சரி. கூற்று 1 சிலப்பதிகாரம் சமய சார்பற்ற நூல். மணிமேகலை புத்தமத பிரச்சார இலக்கியம். மணிமேகலையின் கதைக்கலன், கதைமாந்தர், கதை நடக்கும் காலம் ஆகியவை சிலப்பதிகாரத்தை ஒத்திருப்பதால் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 3 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். அடுத்த ஒன்று திருமுருகாற்றுப்படை எத்தனை வரிகள்? சிறுபானாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. இதில் உங்களுக்கு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். திருமுருகாற்றுப்படை 317 அடிகள் கொண்டது, சிறுபானாற்றுப்படை 269, பொருணராற்றுப்படை 248, பெரும்பானாற்றுப்படை 500, இது 500, பட்டினப்பாலை 301 அடிகள் கொண்டது. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுவென தேர்க. இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். 10 தான் சேர அரசர்களை பற்றி கூறும் நூலாக உள்ளது. யார் ஒருவருடைய உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அது யார்? அது பார்த்தீங்கன்னா கொல்லாதவர். ஒரு உயிர்களையும் கூட கொல்லாதவர் அந்த உயிரை யமன் கூட பறிக்க தயங்குவான் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். தவறானதை தேர்க. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. நல்ல குடும்பத்திற்கு அணிகலன்களாக வள்ளுவர் நல்ல குழந்தைகளை குறிப்பிடுகிறார்.
மயக்கம் தெளிந்த மாசற்ற காட்சி உடையவருக்கு இன்பம் கிட்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். உலக உயிர்கள் அனைத்தும் புலால் உண்ணாத மற்றும் உயிர்களை கொல்லாத மாந்தர்களை கூப்பி வணங்கும் திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது ஒழுக்கம். இதுல ஆப்ஷன் டி தவறான ஒன்றாகும். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? குடும்பம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா திருக்குறள்ல தான் முதலில் இடம்பெற்றுள்ளது. பின்வருவனவற்றை தெளிவாக கண்டறிந்து விடையளி. சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள் ஒரு பௌத்த துறவி. இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் 10 ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இரண்டாவது கூற்று மற்றும் சரி. அவர் இளங்கோவடிகள் ஒரு பௌத்த துறவி என்பது தவறான ஒன்று. சங்க இலக்கியங்களில் வரலாற்று செய்திகளை அதிகம் கூறும் நூல் எந்த நூல்? சங்க இலக்கியங்களிலேயே அந்த வரலாற்று செய்திகளை அதிகம் கூறும் நூல் அகநானூறு என்பது சரியான விடை. சரியான இணைகளை காண்க. தமிழின் 2ஆம் காப்பிய நூல் மணிமேகலை. முடிகெழு வேந்தர் மூவருக்குரியது சிலப்பதிகாரம். கண்ணகியின் காற்சிலம்பு முத்துப்பரல்களை உடையது. அரவணடிகள் புத்த சமய பெண் துறவி. இதுல சரியான இணை எதுன்னு பாருங்க. தமிழின் 2ஆம் காப்பிய நூல் மணிமேகலை, முடிகெழு வேந்தர் மூவர்க்குரியது கூற்று 1, 2 மற்றும் சரியான கூற்றாகும். பின்வருவனவற்றில் புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் எந்த இலக்கியம்? புத்த மதத்தின் கல்வி மையமாக காஞ்சி இருந்ததை காட்டும் இலக்கியம் ஆன்சர் கரெக்டு தான், மணிமேகலை என்பது சரியான விடை. கூற்று 1 திருக்குறள் உரையாசிரியர்களுள் முதன்மையானவர் பரிமேலழகர். திருக்குறளில் இடம்பெறாதது தமிழ் என்ற சொல். அனைத்து அழிவிலிருந்தும் காக்கும் கருவியாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது கல்வியை விட அறிவே ஆகும். இதுல பாருங்க ஆப்ஷன்ல ஆன்சர் ஆப்ஷன் பி தான். கூற்று 2, 3 சரியான கூற்று. உரையாசிரியர்களில் முதன்மையானவர் பரிமேலழகர். அவர் சிறந்த உரை தான் பரிமேலழகர் உரை ஆகும். கூற்று 1 தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்க மருவிய காலத்தின் தவறான கூற்று எவை? 18 நூல்களை உள்ளடக்கிய 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றது. இதுல பாத்தீங்கன்னா எது தவறானதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பண்பாடும் சமயத்தை பற்றி கூறுகின்றது என்பது தவறான ஒன்று. இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார். அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிறவி துன்பம் வராது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சங்க புலவர்கள் மற்றும் இலக்கியங்களை ஆதரித்தவர்கள் எந்த மன்னர்கள்? ஆப்ஷன்ல பாருங்க. சங்க புலவர்கள் மற்றும் இலக்கியங்களை ஆதரித்தவர்கள் பாண்டியர்கள் என்பது சரியான விடை. பெண்பார் புலவர்களின் பாடல்கள் இடம்பெறாத நூல் எந்த நூல்? பெண்பார் புலவர்களின் பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறில் இடம்பெறவில்லை என்பது சரியான விடை. ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் எது? ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் திருக்குறள். 1886ஆம் ஆண்டு அவர் மொழிபெயர்த்தார். ஒருவன் அடுதலும் தொலைப்புதுவை அன்று இவ்வுலகத்து இயற்கை என்று பாடியவர் யார்? ஒருவன் அடுதலும் தொலை புதுவை அன்று இவ்வுலகத்து இயற்கை என்று பாடியவர் இடை குன்றூர் கிழார் என்பது சரியான விடை. 10 பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள்? 10 பாட்டில் பாதி நூல்கள் அதாவது பெரும்பாலை நூல்கள் எவ்வகை நூல்கள்? ஆன்சர் கரெக்டு தான். அவை ஆற்றுப்படை நூல்களாக உள்ளன. 10 பாட்டி நூல் மதுரை காஞ்சிக்கு அடுத்த 2வது பெரிய நூல் எது? இதில் முல்லைப்பாட்டு தான் சின்ன நூல்னு பார்த்துருக்கோம். பெரிய நூல் மதுரை காஞ்சி. அடுத்த 2வது பெரிய நூல் கூத்தரநாற்று படை என்று மலைபடகுடாம்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் டி இதற்கு அடுத்த 2வது பெரிய நூலாகும். சிலப்பதிகாரம், அதே மாதிரி சூளாமணி, மணிமேகலை, யசோதர காவியம் எத்தனை பாடல்கள் அதாவது வரிகளை கொண்டது? ஆன்சர் பார்த்துடலாம். சிலப்பதிகாரம் 5001,
வரிகள் சூளாமணி 2330, மணிமேகலை 4755 பாடல்கள், யசோதர காவியம் 320 பாடல்கள். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. சங்ககால நிலங்களுள் தொடர்புடைய தெய்வங்களை சரிபார்க்க. இதில் நம்ம பார்த்தோம், இது அடிக்கடி நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அதாவது ஒரு பாட்டிக்கு முறுக்கை கொடுத்தா, பல்லில்லாத பாட்டி அவங்க, அப்போ முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொடுக்கவும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொடுக்கவும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்போ இதில் குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவைங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள், மருதம் யாருன்னு பாருங்க, இந்திரன், நெய்தல் வருணன், அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலை கொற்றவை, முல்லை மாயோன், மாயோன் அல்லது திருமால். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. ஷார்ட்கட்டாக என்ன சொல்லுவோம், முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொடுக்கவும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருவன், பாலைக்கு கொற்றவைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பாருங்கள், காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. குறும்புரை நன்னாடு கோடியருக்கு ஈந்த, அதில் மலைத்த இந்த கோடிட்ட இடம். சிறுவானற்றுப்படை பாடல் வரிகளில் இடம்பெறும் இரு கடையேழு வள்ளல்கள் யார்? ஈந்த குதிரை, மலைந்த குதிரை. இது வந்து பார்த்தீங்கன்னா குறும்புரை நன்னாடு கோடியருக்கு. ஆன்சர் கரெக்டு தான், காரி மற்றும் ஓரி என்பது சரியான விடையாகும். வான் உட்டும் வழிநீன் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே எனும் புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை என்ன துறை? வானுட்டும் வழி நீன்மதில் மல்லர் மூதூர் வயவேந்தே புறநானூற்று பாடல் உணர்த்தும் துறை பொருண்மொழி காஞ்சி துறையாகும் என்பது சரியான விடை. கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் குறிப்பிடுவது நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர் என்பது சரியான விடை. பின்வரும் நூல்களில் 14 மேற்கணக்கு வகையை சார்ந்த பணுவல் எது? 14 மேற்கணக்கு வகையை சார்ந்த பதுவல். ஆன்சர் கரெக்டு தான், திருமுருக ஆற்றுப்படை என்பது சரியான விடை. களவழி 40 எந்த அரசரை புகழ்ந்துரைக்கிறது? களவழி 40 பொய்கையார் இயற்றியது, செங்கணான் என்பது சரியான விடை. 14 கீழ்கணக்கு நூல்களில் வேறு பெயர்களில் அல்லாதது எது? இது வந்து சங்கம் மருவிய கால இலக்கியங்கள், நீதி நூல்கள், இருண்ட கால இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களில். இருண்ட கால இலக்கியங்கள் என்பது தவறான ஒன்று. அதாவது உங்களுக்கு 14 கீழ்கணக்கு நூறில் வேறு பெயர்கள் அல்லாதது சங்கம் மருவிய கால இலக்கியங்கள், நீதி நூல்கள், சங்க இலக்கியங்கள், இருண்ட கால இலக்கியங்கள் என்பது சரி. அடுத்தது பாருங்க, பொறுத்துக. 14 கீழ்கணக்கு 18 நூல்களில் நீதி நூல்களில் பெரியது எது? திருக்குறள். அடுத்தது நீதி நூல்களில் சிறியது இன்னா 40, அகநூல்களில் சிறியது கார் 40, அகநூல்களில் பெரியது திணைமாலை 150. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. முல்லை திணையை முதலாக கொண்ட கீழ்கணக்கு நூல் எந்த நூல்? முல்லை திணையை முதலாக கொண்ட கீழ்கணக்கு நூல் ஐந்திணை 50 என்பது சரியான விடை. தவறான இணையை தேர்ந்தெடு. ஆண்டுகளில் குண்டலகேசி 7ஆம் நூற்றாண்டு, சீவக சிந்தாமணி 9ஆம் நூற்றாண்டு, சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டு, மணிமேகலை 3ஆம் நூற்றாண்டு என்பது தவறான ஒன்று. நாககுமார காவியம் எத்தனை சருக்கங்கள்? நீலகேசி காவியம், சூளாமணி, உதயகுமார காவியம். அப்படி ஆப்ஷனில் பாருங்க. நாககுமார காவியம் 5 சருக்கங்கள், நீலகேசி காவியம் 10 சருக்கங்கள், சூளாமணி 12 சருக்கங்கள், உதயகுமார காவியம் 6 சருக்கங்கள். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. நீலகேசி நூலின் உரை ஆசிரியர் யார்? நீலகேசி நூலின் உரையாசிரியர் ஆப்ஷன்ல சமய திவாகர வாமன முனிவர் என்பது சரி. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எந்த நூல்? இது நம்ம மறக்க மாட்டோம், மனோன்மணியம் என்பது சரியான விடை. 10 பாடல்கள் பின்வரும் எத்திணையில் பாடப்பெற்றுள்ளது? தும்பை, வாகை, பொதுவிலை, கைக்கியல் இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த எத்திணையில் பார்த்தீங்கன்னா பாடான் திணை. 10 பாடல்கள் பாடான் திணையில் பாடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படும் நூல் எந்த நூல்?
இயற்கை இன்பக்களம் கலித்தொகை என்பது சரியான விடை. இசைப்பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எது? இந்த இசை சார்ந்தது வந்ததுனாவே பரிபாடல் என்பது சரியான விடை. 8 தொகை நூல்களில் அகப்புற பாடல்களை கொண்டுள்ள நூல் எந்த நூல்? அது பரிபாடல் தான். அகம் புறம் சார்ந்த நூல்கள் என்பது பரிபாடல் என்பது சரியான விடை. மணநூல் அது என்னது? சீவக சிந்தாமணி. அதை இயற்றியவர் திருத்தக்க தேவர் என்பது சரியான விடை. ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட 100 செய்யுட்களை கொண்டது. ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி எனும் 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடல்பிணி போக்கி நலம் செய்யும். அதுபோல ஏலாதியில் ஒவ்வொரு செய்யுளிலும் சொல்லப்பட்டுள்ள 8 கருத்துக்களும் மக்களின் மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவனவாகும். இதுல சரியானவை எவைன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1, 3 1வது கூற்று 3வது கூற்று சரி. இதில் தற்சிறப்பாயிரம் சிறப்பு பாயிரம் 100 செய்யுள்கள் கொண்டது தவறு. அதுபோல ஏலாதி நூலில் 6 கருத்துக்கள் தான் 8ன்னு தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.